முடிஞ்ச அளவுக்கு மோதி பார்த்தாச்சு, முடிஞ்ச அளவிற்கு நிலத்தையும் கைப்பற்றியாச்சு. இப்போ அடுத்ததா ரஷ்யா எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்ச் மூமெண்ட், ஆங்கரேஜ் ஃபார்முலா அப்படின்னா என்ன, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்காக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அணு ஆயுதமே பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரஷ்யா சைடில் இருந்து இப்போ முன் வச்சிருக்காங்க. வடகொரியா ஆல்ரெடி இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தயாராகிட்டாங்க. ரஷ்யா கிட்ட அணு ஆயுதம் இருக்கு, ஆனாலும் இந்த வார்த்தையை அவங்க இப்போ பயன்படுத்துறதுக்கான காரணம், அமெரிக்கா மீது அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா, அதுக்கான தேவை இப்போ எங்கிருந்து வந்தது? ஈரான் இஷ்யூ அப்படிங்கிறது ரொம்ப ஹாட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அமெரிக்காவில் ஃபுல்லாக கோல்டாக இருக்கு, ஆனால் ரஷ்யா சூடாக இருக்கு. ஏன்னா உக்ரைன் பஞ்சாயத்து முடியல. அப்போது என்ன செய்ய போகுது ரஷ்யா? உக்ரைன் சரணாகதியை அடையிற வரைக்கும் ரஷ்யா விடாமல் அடிக்க போகிறாங்களா? கடைசி கட்டத்தில் நிற்கிது ரஷ்யா உக்ரைன் பஞ்சாயத்து. முடிவு என்னங்கிறத இந்த வீடியோ முடியும் போது நான் சொல்லிடுவேன். டீட்டெயிலாக பேசலாமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. இப்போ நீங்க பார்க்க போற காட்சி 2026ல் இதை விட பெஸ்ட் காமெடி இனிமே வரவே வராது, டிசம்பர் மாதம் வரைக்கும் அப்படிங்கிற கேரண்டி என்னால் கொடுக்க முடியும். சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணாக்கி போய் கிடக்கு. அவங்களுக்கு தான், நமக்கு இல்லை. ஏன் தெரியுமா சிரிக்கிறாங்க? டென்மார்க் மேல 800% நான் வரி விதிக்க போறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார்னா எப்படி இருக்கும்? அதுக்கு தான் இந்த சிரிப்பு. எப்படி டென்மார்க் மேல 800% வரி விதிக்க போறேன் அப்படின்னு ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா ஊசு பயனாவ கரெக்ட் நீங்க சொல்றது அப்படின்னு தான் சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ட்ரம்ப்பை கலாய்ச்சு அவங்க சிரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. எனக்கே அவங்க சிரிக்கிறத பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. காரணம் என்னன்னா, அப்படி ஒருத்தர் ட்விட்டரில் அந்த வேர்டை பதிவு பண்ணியிருந்தார். பட்டு ஃபேக்ட் செக் அடிப்படையில் நம்ம சில விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்த்தோம். ஏன் டென்மார்க் நாடாளுமன்றத்தில் இப்படி ஒரு சிரிப்பலை எழுது அப்படின்னு. சரியா? இப்போ டேனிஷனுடைய பிரதமர், ரொம்ப அழகான பிரதமர், அவங்க பேர் மெட்டே. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் ஒரு அவையில் உட்காந்துருக்கும் போது இந்த சிரிப்பை லேசான சிரிப்பு இல்லை, ரொம்ப அதிபயங்கரமான சிரிப்பு தான். சரி, கிரீன்லாந்தை வாங்குவதற்கான ஜனாதிபதி ட்ரம்பினுடைய தீவிர திட்டத்திற்கு பதிலளிக்கும் விதமாக அவர்களுடைய இந்த சிரிப்பு இருந்ததாக வேடிக்கையாக சிலர் பகிர்ந்தார்கள். பட் நிஜமாவே அவங்க சிரிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நான் தெரிந்தேன். மிருக காட்சி சாலைக்காக அரசாங்கம், டென்மார்க் அரசாங்கம் 4 யானைகளையும் ஒரு ஒட்டகத்தையும் வாங்கியது குறித்து மெட்டே அவர்கள் ஒரு விவாதம் பண்ணாங்க. அப்போ எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட நிகழ்வப்போ இந்த சிரிப்பலை எழுந்தது. இதுதான் உண்மை. ஸோ ஃபேக்ட் செக் அடிப்படையில் நம்ம ட்ரம்ப்பை பற்றி பேசலை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பட் அந்த சிரிப்பு இருக்குல்ல, அது ட்ரம்ப்பை கேனையனா சித்தரிக்குது. உண்மையை தான் சொல்கிறாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது. சரி, அடுத்ததா ஒரு பொடி வச்சு ஒரு ஃபார்முலாவை சொன்னேன். ஆங்கரேஜ் அப்படிங்கிறது தான் அந்த ஃபார்முலா. அப்படின்னா என்ன? ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இந்த 2 பெரிய நாடுகள் இருக்குல்ல, அந்த 2 பெரிய நாடுகளுக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் 2026ல் ஏற்படுத்தப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய ஒரு ராஜதந்திர ஏற்பாடு ஏன் இன்னும் தாமதமாகுது அப்படின்னா, இந்த ஆங்கரேஜ் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா என்ன சொல்லுது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உக்ரைன் போர் முனையில் ரஷ்யா என்ன பண்ணுது, டான்பாஸ் அப்படிங்கிற அந்த ஏரியாவை விட்டு கொடுக்க மாட்டேங்குது. அதன் மீதான ஒரு கையெழுத்து அப்படிங்கிறத உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை போட சொல்கிறாங்க. அவர் அதை செய்ய மாட்டாரு.
பட் ரஷ்யாவும் அமெரிக்காவும் அதற்கு பெரிய அளவிலான திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. உக்ரைனுடைய அதிபரை கூப்பிட்டு வச்சு மண்டையிலேயே தட்டி கையெழுத்து வாங்கக்கூடிய பெரும் முயற்சி தான் இந்த ஆங்கோரேஜ் அப்படிங்கிற ஃபார்முலா, ரைட்டா? பட் அப்படி செய்ய முடியுமான்னு கேட்டால் ட்ரம்ப்பால முடியும். சரி, கிரெம்ளினுடைய செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், உக்ரைன் குறித்த முத்தரப்பு பேச்சுவார்த்தைகள் அடுத்த வாரம் அபுதாபியில் மீண்டும் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். இப்போதானப்பா விட்காஃப்லாம் வந்தாரு, பேசுனீங்களே, அப்போ அந்த மீட்டிங் என்னாச்சு அப்படின்னா இட்ஸ் அ ஃபெயிலியர் சப்ஜெக்ட். அப்போ அடுத்ததாக நடக்க போகிறது அதுதான் முத்தரப்பு பேச்சுவார்த்தை. ரஷ்யா, அமெரிக்கா, உக்ரைன் இந்த 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து அடுத்த கட்ட உயர்கட்ட அதிகாரிகள் அந்த இடத்துல உட்காந்து பேச போகிறாங்க. போய்கிட்டே இருக்கும் போறையே இது என்னப்பா இது கன்னித்தீவு கதை மாதிரி போயிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டால் முடிவு கடைசியில் இருக்கு. ரஷ்யாவினுடைய புரட்சிகரமான புற்றுநோய் தடுப்பூசியை அங்கீகரித்தது சீனா. சீனாவுக்கு கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் வியட்நாம் கொடுத்தாங்க, அதற்கு பிறகு சீனாவுக்கு கொடுத்து பார்த்தாங்க. இப்போ சீனா அது சக்ஸஸ்ஃபுல்லானது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இப்போ வேர்ல்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. $2.6 ட்ரில்லியன் அளவிற்கு மேற்கத்திய புற்றுநோயியல் சந்தையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு பெரிய வளர்ச்சியை ரஷ்யாவும் சீனாவும் இப்போ அறிமுகப்படுத்துது. அதாவது மேற்கத்திய நாடுகள் இந்த புற்றுநோயை வச்சு நிறைய சம்பாதிச்சாங்க. யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாமே இதுக்கு புற்றுநோய், இதுக்கா ஆஞ்சியோ பண்ணுங்க, இதுக்கா அது பண்ணுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு புற்றுநோயின்னு சொல்லி கண்டுபிடிச்சாலே போதும், அவங்கள குணப்படுத்த முடியாது, ஆனால் சாகிற வரைக்குமான ட்ரீட்மெண்ட்டை தொடர்ச்சியாக கொடுத்தாங்க. இதே மாதிரி எத்தனையோ உங்களுடைய வீடுகள்லையோ இல்லை எனக்கு தெரிந்த சர்க்கிள்லையோ புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கடைசி வரைக்கும் வாழ்ந்து விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்கள வாழ விடாமல் செஞ்சது இந்த கார்ப்பரேட் உலகம். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் அதற்கும் தீர்வு இருக்குது, அந்த புற்றுநோய்க்கும் மருந்து இருக்குது அப்படிங்கிறத ரஷ்யாவினுடைய அந்த தடுப்பூசியின் மூலியமா உலகத்துக்கு இப்போ சொல்லியிருக்காங்க. அதை சீனா மூலியமா உலக நாடுகளுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா இந்தியா மாதிரி 140 கோடி மக்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கான முயற்சியை இந்திய அரசு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்ததா ஜெர்மனுடைய அதிபர் மெர்ஸினுடைய ட்ரம்புக்கான ஒரு கடுமையான செய்தி ஒன்று சொல்லியிருக்கார். பலவந்தமா ஐரோப்பிய பிரதேசங்களை கைப்பற்றுவதற்கான எந்த அச்சுறுத்தல்களும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. கிரீன்லாந்து மேட்டர் ரிலேட்டடா மெர்ஸ் கொந்தளிக்கிறார். வர்த்தக வரி அச்சுறுத்தலுக்கு ஐரோப்பாவினுடைய பதில் ஒன்றுபட்டதாக இருக்கணும், நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்தா ட்ரம்ப் இப்படி பேசுவாரா அப்படின்னு கொந்தளிச்சிருக்கார். சமாதான குழுவில் சேருமாறு ட்ரம்ப் விடுத்த அழைப்பை ஜெர்மனி நிராகரிக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு. எங்க காசாவில் போர்ட் ஆஃப் பீஸ், ஐநாவுக்கு எதிராக ஒரு புதியதொரு அமைப்பு ஜூஸுக்காக ஆரம்பிச்சாங்கல்ல, அதை இவர் நிராகரிக்கிறார். சரி, ஸ்பேஸ் எக்ஸினுடைய நிறுவனம் யார் ஓனரு? நம்ம எலான் மஸ்க் தான். சரியா, இப்போ அவர் என்ன பண்றாரு, ஒரு ராக்கெட்டை ஏவுறாரு. எங்க? விண்வெளிக்கு. அது நீட்டாக கலிஃபோர்னியாவிலிருந்து விண்வெளிக்கு புறப்பட்டுருச்சு, இலக்கையும் அடைஞ்சிருச்சு. இப்போ என்ன சொல்றாங்க, ஈரான் மோடத்தை மட்டும்தானே முடக்கி நம்முடைய அந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க விடாமல் தடுத்தாங்க. இப்போ இந்த புதியதொரு சேட்டலைட்னால மக்கள் சாதாரணமாக மெசேஜ் அனுப்புகிறோம்ல, அந்த மாதிரி எளிமையாக இன்டர்நெட் அப்படிங்கிறது ஃபோனில் இல்லாட்டி கூட உங்கள் ஃபோன் அக்சஸாக இருந்தது அப்படின்னாலே சாதாரணமாக மெசேஜில் டைப் பண்ணுற மாதிரியான ஒரு அக்சஸை எளிமையாக உருவாக்க முடியும். அதுக்கு நெட்டே தேவையில்லை. சேட்டலைட் மூலிமா உலகத்தினுடைய மூளை முடுக்குகள் எல்லாத்தையும், வாட்ஸ்அப்பில் நம்ம மெசேஜ் அனுப்புறதுக்கு நெட்டு தேவை, பட் நார்மல் மெசேஜ் அனுப்புகிறோம்ல அதுக்கு நெட்டு தேவையா? யோசிச்சு பாருங்க, கிடையாது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ஸ்பேஸ் எக்ஸ் இப்போ உருவாக்க போகுது அப்படிங்கிறது தான் கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட். இறையாண்மையை பாதுகாப்பதற்கு, எந்த நாட்டினுடைய இறையாண்மையும் பாதுகாப்பதற்கு இனிமே அணு ஆயுதங்களை விட ஒரு நம்பிக்கையான தோழன் யாருமே கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர், இப்போதைய ரஷ்ய அதிபருடைய மிக நெருங்கிய நண்பர் மெட்வெடேவ் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருக்கார். அணு ஆயுதங்கள் நாடுகளின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கான ஒரே உத்தரவாதம் அப்படிங்கிறத இவர் வழிமொழிகிறார். இதைத்தான் வடகொரியாவும் சொன்னது. இப்போ ரஷ்யாவும் அதை முன்மொழிஞ்சிருக்காங்க. ஒரு பெரிய ஆப்பு அமெரிக்காவுக்கு இருக்கு ஃபியூச்சர்ல. ஜெர்மன் அரசாங்கம் இப்போ பயப்படுது. 2வது ஸ்டேட்மெண்ட் மெர்ஸ்ட இருந்து, அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு பெட்டகங்கள்ல இருந்து $100 பில்லியன் அதிகமான மதிப்புள்ள தங்கத்தை, எங்களோட தங்கத்தை எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்னு கேட்கிறாங்க. பல ஆண்டுகளாக கூட்டாளியின் மீதான நம்பிக்கை,
யாரு? அமெரிக்காவின் மீதான நம்பிக்கை இப்போ குலைஞ்சிருச்சு. காரணம் என்னன்னா, அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடியவர் நம்பிக்கையற்ற மனிதராக வாழக்கூடிய, எப்பனாலும் என்ன முடிவுனாலும் எடுக்கக்கூடிய ட்ரம்ப் இருக்கார். அவர் இந்த போஸ்டிங்ல இருக்கும்போது இந்த $100 பில்லியன் மதிப்பிலான தங்கத்துக்கு பாதுகாப்பு இல்லைன்னு மெர்ஸ் இப்போ பின்வாங்குறார். சரி, அடுத்ததா ஒரு சிங்கம் நடந்து வந்தா எப்படி இருக்கும் பாருங்களேன். இவங்க 2 பேரையும் சொல்லலை, பின்னாடி வரக்கூடிய ரஷ்ய அதிபர் புட்டினை சொன்னேன். இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, மலேசியாவில் ரொம்ப முக்கியமான நபர். ஒரு மியூசியத்தை சுற்றி காமிக்கிறாங்க. சரியா? யாரு? ரஷ்ய அதிபர் புட்டின். இப்போ செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இருக்குல்ல, ரஷ்யா, ஹோர்மிடேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி. மலேசிய மன்னர் சுல்தான் இப்ராஹிம் இவர் தான். இவர் அந்த அருங்காட்சியகத்தை சுற்றி பார்க்கறதுக்கான பார்வையிடுறதுக்காக வந்திருக்காரு. ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து அவங்கள சுற்றி காமிக்கிறாங்க. மலேசியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒரு நல்ல டைப் இருக்கு. இப்போ மறுபடியும் அதை சூப்பர்வா பாண்ட் பண்ணுறதுக்கான வேலையை ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து ஏகப்பட்ட ஒப்பந்தங்கள் மூலியமா செய்ய போறார். நமக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நல்ல உறவு இருக்கு, அதே மாதிரி தான் மலேசியாவும். இப்போ ஜெலன்ஸ்கி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன்ல, கடைசியில் ஒரு இனிப்பான ஒரு செய்தி இருக்குன்னு, அதுதான் இது. அதாவது உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டி இருக்குல்ல, அது 100% அமெரிக்கா கிட்ட இருந்து கிடைக்குங்கிறத நம்புகிறோம். அதே நேரத்தில் நாங்கள் அமெரிக்காவினுடைய சிக்னலுக்காக வெயிட் பண்ணுறோம், கிரீன் சிக்னலுக்காக. இப்போது நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தில் ரஷ்யாவுக்கும் சாதகமாக அமெரிக்காவுக்கும் பாதகம் இல்லாமல் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த ஒப்பந்தம் ரெடி ஆயிடுச்சு. அதில் நான் கையெழுத்து போட ரெடி. இப்படி இதை யார் சொன்னால்? உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி. அமெரிக்கா தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு ஒரு பெரிய ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக போது, ஜெலன்ஸ்கியை அவருக்கும் சாதகமான ஒரு ஒப்பந்தமாக அது இருக்கும் அப்படின்னு நம்பலாம். அடுத்ததா இவர் ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான நபர். அவர் சொல்றாரு, கியூபாவை கடற்படை முற்றுகையிடக்கூடும் அப்படிங்கிற செய்தி கலக்கமூட்டக்கூடிய வகையில் வந்து. இப்போ கியூபாங்கிறது கம்யூனிச நாடு. ரஷ்யா அணு ஆயுதத்தை நம்பி இருக்கு அப்படிங்கிறத, எல்லா நாடுகளுமே அணு ஆயுதம் வேணும் அப்படிங்கிறத மெட்வெடேவ் சொன்னார்ல. இப்போ அந்த செய்தியும் இதையும் பொருத்தி பாருங்க. கியூபாவுக்கு ஒன்றுனா நிச்சயமாக ரஷ்யா களமிறங்கும். மதுரா மாதிரி கைவிட்டுற மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையில் கிரிம்ப்ளினுடைய செய்தி தொடர்பாளர் பெஸ்கோவ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், கியூப தோழர்கள், ரைட்டா, கம்யூனிசம் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களை யார் என்ன சொல்லுவாங்கன்னா தோழர்கள்னு சொல்லி அழைப்பாங்க, தங்கள் நலன்களையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்க உறுதியாக இருக்கிறார்கள் என்பது மாஸ்கோவுக்கு நன்றாக தெரியும். யாரு? கியூபர்களை பார்த்து சொல்றாரு. ஆதாரங்களை மேற்கோள் காட்டி பொலிட்டிகோ வெளியிட்டு இருக்கக்கூடிய, பொலிட்டிகோனா என்ன? ஒரு நியூஸ் ஏஜென்சி. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய தகவல், ட்ரம்ப் நிர்வாகம் கியூபாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக எண்ணெய் இறக்குமதிக்கு முழுமையாக முற்றுகை விதிப்பது உட்பட புதிய தந்திரங்களை ஆராய்ந்து வருவது ஏற்புடையது அல்ல. அப்போ கியூபாவில் இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலைகளாக இருக்கட்டும், கியூபாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கைப்பற்றுவதற்கு ட்ரம்ப் முயற்சிக்கிறார். நான் அதை பார்த்துக்கிட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத ரஷ்யா இப்போ குமுறலாக செய்தி வெளியிட்டு இருக்கிறது. எது எப்படியோ கிடைத்திருக்கக்கூடிய உண்மையான செய்திகளை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அடுத்ததாக அமெரிக்காவுக்கு ஆப்படிக்கக்கூடிய நிகழ்வுகளும் இயற்கை இப்போ ஸ்னோ மூலியமா, விண்டர் மூலியமா, பெரிய பெரிய பனி புயல் மூலியமா கொடுத்துக்கிட்டு இருக்கு. பட் உலக நாட்டினுடைய தலைவர்கள் ட்ரம்ப்புக்கு ஆப்படிக்கக்கூடிய சம்பவங்களையும் அடுத்து செஞ்சாங்கன்னா அதை விட மகிழ்ச்சியான தருணம் வேற என்ன? என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.